எந்த காரியத்தை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நிச்சயமாக நாம் நினைத்தது நடக்கும். அதை மட்டும் கன்ஃபார்ம்டாக நம்புங்க. முதல்ல செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். அந்த நிச்சயமாக நம்ம நினைத்தது நடக்கும். சில சந்தர்ப்பங்களில் சனியனுடைய காரகத்துவம் பார்த்தோம்னா கோல்டு, டார்க்னஸ், இருட்டு, கருப்பு, கருநீலம் இதெல்லாமே சனியனுடைய காரகத்துவம். ஸ்டோன், கருப்பு நிறமான ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதாவது மெயினாக இந்த மூலவர்னு சொல்லக்கூடிய அனைத்துமே உற்சவரை விடுத்து மூலவர் எல்லாமே கருப்புல தான் இருக்காங்க. மூலவர் ஸ்டோன் எல்லாமே கருநிறம், அதனால அதனுடைய காரகத்துவம் கருப்பு தான். அது சனியனுடைய காரகத்துவம். ரெண்டாவது சிவியர் வின்டர் அப்படின்னு சொல்றாங்க. வின்டருக்கு காரகத்துவம் வேற, சிவியர் வின்டருக்கு காரகத்துவம் சனி. ரொம்ப அதீதமான கோல்டு இருக்கு இல்லையா நம்மளுக்கு. இப்போ வெயிலில் போகிறபோது ஏதாவது தாகம் ரொம்ப எடுக்கிறது, சில்லுன்னு குடிச்சிடுறோம். அப்போ சில்லுன்னு குடிச்சவங்கள என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கவங்க தலை ஏற்றிக்கிச்சு உனக்கு அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏற்றிக்க கொள்ளக்கூடியதாக நம்ம சில்லுன்னு குடித்தோம்னா எப்படி இருக்குமோ டக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் சனி. சாதாரணமாக மெதுவாக ஏறுற ரியாக்ஷன் அது சந்திரன். சரியா? அதே மாதிரி ஹார்ட் ஒர்க், லேபர், ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. கணவனுக்கும் மனைவிக்கும் எடுக்கக்கூடிய உறவு இந்த காலத்தில் இன்னொன்று முக்கியம் எழுதி வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடிய சந்தர்ப்பமும் இதுதான். நமக்குள்ள என்ன விதமான பிணக்கல்கள் அதிகமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்பட்டு அதன் மூலியமாக புத்திர சந்தானம் கிடைப்பதற்கான வழியும் இந்த 2.5 ஆண்டுகளில் நமக்கு வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரெண்டாவது உல்லன் கிளாத். சில பேர் வின்டரில் இருக்கிறவங்க, வின்டர் சீசனில் கோல்டில் மேலே மலை உச்சியில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உல்லன் கிளாத்து